வேட்டைக்காரன் பாடல்கள் ஒளிபரப்பு வழங்குவோர் லைஃபாய் சோப். வணக்கம் நேயர்களே, வெள்ளித்திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் வேட்டைக்காரன் திரைப்படத்தின் பாடல் உருவான விதம் மற்றும் பாடல் காட்சிகள் முதல் முறையாக உங்கள் பார்வைக்கு. வணக்கம் சன் டிவி நேயர்களே, வேட்டைக்காரன் படத்தை வந்து நீங்கள் பெரிய மாபெரும் வெற்றி திரைப்படமாக மாற்றிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய லெவலில் ஹிட் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் நாங்கள் மட்டும் பத்தாது. இந்த படத்தை வந்து உங்கள் முன்னிலையில் உங்கள் கூட வந்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை வந்து சன் டிவி நிறுவனத்தார் எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்து இவ்வளோ ப்ரொமோட் பண்ணலன்னு சொன்னால் ப்ராஜெக்ட் என்னோடய சாங்ஸ்லாம் எவ்வளோ தூரம் ஹிட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வந்து சன் டிவி நிறுவனத்தாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக கலாநிதி மாறன் சார், எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு படமோ அதே மாதிரி விஜயாண்டனி சாருக்கு வந்து விஜய் சார் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் நான் எந்தளவுக்கு ஒரு முதல் படத்துக்கு உழைக்கணும்னு நினைப்போம், அந்த மாதிரி அவரும் அந்த இதில் ஒரு சிரத்தை எடுத்துக்கிட்டார். அதனால தான் 5 சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு. 5 சாங்ஸ்னால் இப்போ ஃபஸ்ட்டு சாங் சொல்லணும் சார், நான் அடிச்சா தாக்க மாட்டேன், விஜய் சாரோட இன்ட்ரொடக்ஷன் சாங்கு. ஷோபி மாஸ்டர் இந்த சாங்கை கொரியோகிராஃபி பண்ணார். இந்த சாங் ராஜமந்திரில் தான் இந்த சாங் எடுத்தோம். அந்த ராஜமந்திரி லொக்கேஷன் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா பெரிய ஒரு வயல்வெளி, அதுக்கு நடுவில் ஒரு ஐநார் சிலை. அது வந்து எந்த இடத்துலையும் வந்து அந்த ராஜமந்திரியில் மாத்திரம்தான் லேம்ப் போஸ்ட்டு மற்ற விஷயங்கள் அந்த எலக்ட்ரிக் கம்பங்கள் எதுவுமே இல்லாமல் ப்ளைனான ஒரு பச்சை வயல் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த இடம் நாங்கள் சூஸ் பண்ணோம். அந்த சாங் ஃபுல்லாகவே ராஜமந்திரி ஏரியாவில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து மிலன் சார். அந்த ஐநார் சிலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த சிலோட ஹைட் வந்து 40 ஃபீட் டோட்டல், பேஸ்லேருந்து மேலே வரைக்கும் 40 ஃபீட் ஆகும். சென்னையிலேருந்து அதை நாங்கள் செஞ்சுட்டு ஃபைபரில் அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக போச்சு. ராஜமந்திரியில் போய் இதை நாங்கள் செட் பண்ணிவிட்டு நாங்கள் சாங் பண்ணிகிட்ருக்கோம். அதில் குறைஞ்சபட்சம் ஒரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர், இப்படி ஒரு 10 ஏக்கர் ஃபுல் க்ரீனிஷ் இருக்கும். அந்த க்ரீனிஷ்க்கு நடுவில் அந்த இதை கொண்டு போயிட்டு சேத்துல அங்கே வயக்காரங்கள் நாங்கள் திட்டெல்லாம் வாங்கிட்டு நிறைய வயல்லாம் மிதிச்சுட்டு அந்த இடத்துல அந்த செட்டை நாங்கள் போட்டோம். கேசட் ரிலீஸ் ஆன உடனே குழந்தைங்க மத்தியில் வந்து நிறைய வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தை தான். அந்த பாட்டு எழுதுனது வந்து கபிலன். நான் பிடிச்சா உடம்பு பொடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பரணி அப்படின்னு அதன் பிறகு டியூன் கொடுத்தாரு. அதுக்கு எழுதிட்டோம். அப்புறம் சரணம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரணம் வந்து வழக்கமாக அவருக்கு போக்கரி பொங்கல்லேருந்து ஒரு சமூக விஷயங்களை, சமூக விமர்சனங்களாக எழுதிட்டு இருக்கிறேன் பாடல். நான் அந்த வகையில் வந்து இதுலேயும் சமூக கருத்துக்களை சொல்லணுன்றதுக்காக உணவு உடை இருப்பிடம் உழவனுக்கு கிடைக்கணும், அவன் அனுபவித்த மிச்சம் தான் ஆண்டவனுக்கே படைக்கணும், ஆலமர பள்ளி கூட ஆஸ்போட மாறணும், நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக விஷயமாக இப்போ வந்து விஜய் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து குழந்தைங்களோட மாஸ் ரொம்ப அவருக்கு அதிகம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர் வந்து நல்லா டான்ஸர். ஆக்சுவலாக அவர் டான்ஸ் பண்ணும்போது சீரியஸாக டான்ஸ் பண்ணாமல் ரொம்ப காமெடியாக இருக்கும். அவர் பண்ணும்போது காமெடியாக இருக்கும், அதே சமயத்தில் பெர்ஃபெக்ட் டான்ஸர், ஈஸியாக எல்லாரும் பண்ண முடியாது. இந்த சாங் நடக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து அங்கே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இந்த கர்ச்சீஃப் இங்கேருந்து மாற்றி போகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டைலை ஹைலைட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அந்த இடத்துல பயங்கர விண்ட் அதிகம். ஸோ காற்று அதிகமாக இருக்கிறதுனால இந்த கர்ச்சீஃப் இப்படி தூக்கி போடும்போது அந்த கர்ச்சீஃப் வந்து காற்றுல வந்து தள்ளிடும். ஸோ அது கரெக்டாக வர்றதுக்குன்றது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த இடத்துல ஓப்பன் பிளேஸ்னால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ என்னாச்சு, ஒரு 2-3 டேக் அப்படி போவோம். அப்புறம் நல்லா வந்துருச்சு. அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ அடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். வழி வழி வாழ விடு, வாழும் போதே வானை தொடு, வம்பு பண்ண வாழ எடு, வணங்கி நின்ன தொலை கொடு. வழி வழி வாழ விடு, வாழும் போதே வானை தொடு, வம்பு பண்ண வாழ எடு, வணங்கி நின்ன தொலை கொடு. நான் அடிச்சா
தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் Hey my rasta pani closer ade en kuda village salsa 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 jalsa jalsa ja 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 can't even concentrate the lyrics on it that's that எல்லடி பிட்ரே உணவு விட இருப்பிடம் உழவனுக்கும் கிடைக்கணும் அவ அனுபவிச்ச மிச்சம்தான் ஆண்டவனுக்கு படைக்கணும் ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறன நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் வாய் மூடி வாழாதே வீண் பேச்சு பேசாதே காலம் கடந்து போச்சுதுன்னு கவலைப்பட்டு எங்காதே கனவு ஜெயிக்க வேணும்னா கண்ணை மூடி தூங்காதே குத்துங்கடா குத்தே எங்கூட சேர்ந்து குத்தே நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் chica cocina con mi cha cha con mi cha 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 cocina con mi cha cha con mi cha cha cha